மார்கழி மாத சிறப்பு 12ஆம் நாள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நடக்கிற ஒரு சிறப்பான ஒரு திருவிழா தான் வந்து சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில். அந்த அம்மன் பேர் வந்து பகவதி அம்மன். இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க எடுத்து வந்து நடத்துவாங்க. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து போவாங்க. போய் நல்லபடியா வந்து சாமி கும்பிடுவாங்க. 10 நாள் நடக்கும். 10 நாளும் 10 அலங்காரம் நடக்கும். இந்த மாதிரி பந்தல் போட்டு இந்த மாதிரி அம்மனை வச்சிருப்பாங்க இல்லையா, நீங்க 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் இருந்ததாவே அறிகுறியே தெரியாது. வெறும் அந்த உருவம் மட்டும், அதாவது அந்த பதிகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லு மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இது வந்து இந்த 10 நாள் மட்டும் தான் ஸ்பெஷலா வந்து பார்க்க முடியும். எல்லா தெருவுல இருந்தும் எல்லா ஜனங்களும் வந்து பார்ப்பாங்க. இதுல தனலட்சுமி அலங்காரம்னு ஒண்ணு போடுவாங்க பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி அலங்காரத்துல பணத்திலேயே தோரணம் கட்டுவாங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து பணத்திலேயே ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க வந்து பகவதி அம்மன் அலங்காரத்தை போய் தரிசிச்சோம். பிரசாதமா வந்து பூவும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மங்களகரமா மஞ்சள் கயிறும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அம்மனோட பிரசாதமான கூழும் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அம்மன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.